நாகையில் சுவர் இடிந்து விழுந்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கனமழையால் கூரை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 9ஆம் வகுப்பு சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். சிறுவனின் தங்கை, தந்தை ஆகியோர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் விஷ்ணுவர்தன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் விஷ்ணுவர்தன்? நாகை மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் வேளாங்கண்ணி அடுத்த செம்பிய மகாதேவியை சேர்ந்த முருகதாஸ் அவரது மகன் கவியழகன் செம்பிய மகாதேவி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கூரை வீட்டில் மனைவி மற்றும் மகளுடன் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நள்ளிரவு குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த முருகதாஸ் மற்றும் அவரது மகன் கவியழகன் அவரது மகள் மீது கூரை வீட்டின் பக்கவாட்டு சுவர் அவர் மீது இடிந்து விழுந்தது. இதில் கவியழகன் பலத்த காயமடைந்தார். இடுபாடுகள் சிக்கியவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு செல்லும் வழியிலேயே கவியழகன் உயிரிழந்தார். மேலும் அவரது தந்தை மற்றும் தங்கை சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இச்சம்பவம் குறித்து வேளாங்கண்ணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை அருகே கனமழையால் சுவர் இருந்து பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் அக்கிராமத்தையும் அந்த பள்ளி மாணவர்களிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி, கிருஷ்ணா, இரவு நேரத்துலதான் இந்த சம்பவம் நடந்துச்சா? அதாவது நேற்று அதிகாலை முதலே இந்த மழை சாரல் மழையாகவும் மிதமான மழையாகவும் கனமழையாகவும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் விட்டு விட்டு பெய்து வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு இவர்கள் உறங்கி கொண்டிருக்கும் போது இந்த சோகம் சம்பவம் நடைபெற்றிருக்கு. ஆனந்தி, நேற்று நள்ளிரவுல இந்த சம்பவம் நடந்திருக்கு. சுவர் இடிந்து விழுந்து 9ஆம் வகுப்பு பயிலும் சிறுவன் உயிரிழந்திருக்கிறான். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஷ்ணு.